எந்த ஒரு விதமான ஃபங்க்ஷன் நடந்தாலும் அந்த ஃபங்க்ஷனோட முடிவில் வோட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தை ஒதுக்கியிருப்பாங்க. அதாவது அந்த ஃபங்க்ஷனை நடத்த உதவுனவங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கியிருப்பாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் தேவன் நம்மளுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்காரு. முடியவே முடியாது, நடக்கவே நடக்காதுன்ற காரியத்தெல்லாம் நம்மளுக்காக வாய்க்கும்படியாக செஞ்சிருக்காரு. அதனால உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்து தேவன் உங்களுக்கு செஞ்ச ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்த்து அதை சொல்லி துதிங்க. அவர் செய்த நன்மைகளை மாத்திரம் இல்லை, அவர் அனுமதித்த பாடுகளுக்காகவும் நன்றி சொல்லுங்க. ஏன்னா இப்போ நம்மளோட கண்களுக்கு அந்த பாடுகள் கஷ்டமாக தெரிஞ்சாலும் நம்ம ஒரு நாள் அதை ஏன் அனுமதித்தார் அப்படின்னு தெரியும் போது நம்மளுக்கு பிரமிப்பா இருக்கும். அதனால தேவன் செய்த நன்மைகளுக்கு மாத்திரம் இல்லை, அனுமதித்த பாடுகளுக்காகவும் சேர்த்து நன்றி செலுத்துங்க. தேவனோட நாமத்தை உயர்த்துங்க. வேதத்துல பாருங்க, 1 சாமுவேல் 7:13 போட்டிருக்கு, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்னு. ஆமாங்க, இம்மட்டும் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், எவ்வளவோ பாடுகளை கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னா அது தேவனோட உதவி இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கோம் அப்படின்னா அது தேவனோட சுத்த கிருபை. அதனால எல்லாவற்றையும் நினைத்து ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோட அவரை துதிங்க, அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். In every end of a function, they will give vote of thanks and they will thank each and everyone, those who help them to conduct that function, and they will thank everyone who has attended the function. Likewise, in our life, let us dedicate this day as a Thanksgiving day. No complaints, no petitions, only thanksgiving. Look what the Bible says in 1 Samuel chapter 7 verse 12. So far the Lord has helped us. Yes, our Lord has helped us in each step we took. If we are alive today, it is by the grace of God. So rewind your life a little bit and think about all the goodness that our God has done in your life. Not only the goodness, but also give thanks for the difficult path that our God led us through. Because now it might seem like those paths were allowed to hurt me, but when you come to know the real purpose of those paths that God made you walk by, you will be grateful. So dedicate this day to thank our God and thank Him with a grateful heart and give glory to His name and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.